அமரன் தொடர் வெற்றி மகுடம், வசூல் சாதனை, அபார வெற்றி, சரித்திர சாதனை, இமாலய சாதனை, இப்படி எப்படி வேணாலும் பாராட்டி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அமரன் படம் அபார வெற்றியை பெற்றுகிறது. படம் மட்டும் கிடையாது, வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க ரசிகர்கள். இப்பவும் கூட விட்டு வைக்கவே இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா 17வது நாள் கரெக்டாக சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிஎம்எஸ், அதாவது புக் மை ஷோவில் வந்து அவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க, ஒரு 4 பேர், அவங்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வசூல் சாதனை பட்டை கிளப்பிச்சு தான் சொல்லணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் படம் வந்து அமரன் 100 கோடி வசூல் பண்ணால் ஓகே, பட் 150 கோடினாவே அது பெரிய விஷயம் அப்படின்னாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் ப்ளஸ் அதிர்ச்சியாக 200 கோடியை வசூல் பண்ணிச்சு இந்த அமரன் படம். இப்போது அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி 250 கோடி வசூல் வந்து இப்போது வெறும் 19 நாட்களில் 300 கோடி வசூலை வந்து இந்த அமரன் படம் பெற்றுச்சு. சிவகார்த்திகேயன் வந்து 300 crores கிளப்பில் வந்து ஜாயின் ஆகிட்டார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், விஜய் இந்த 3 பேர் மட்டும்தான் இந்த 300 கோடி கலெக்ஷனில் வந்து உள்ளே இருக்காங்க. வேறு யாருமே இல்லை. வேணால் விக்ரமையும் ஜெயம் ரவியும் சேர்த்துக்கலாம். அதற்கு காரணம் பொன்னியின் செல்வன் முதல் பாகமும் 2ஆம் பாகம். ஸோ அந்த கலெக்ஷன் வந்து சேர்த்துக்கலாம். பட் அது மல்டி ஸ்டார் படம் அப்படிங்கிறத அதை பெருசாக எடுக்க தேவையில்லை. இப்போது நம்ம சிவகார்த்தியோட அமரன் படம் 300 கோடி வந்து கிளப்பில் ஜாயின் பண்ணிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் தலை அஜித் கூட இந்த வசூல் சாதனையை பண்ணவே கிடையாது. அவருக்கு இன்னும் 200 கோடி வசூல் படமே இல்லை அப்படிங்கிறதான் டாக்காக இருக்குது. இந்த நேரத்தில் சிவகார்த்திகேயன் தன்னுடைய அதாவது தனக்கு முன்னால் இருந்த பெரிய ஹீரோக்கள்னு சொல்லப்பட்ட அஜித், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிம்பு இவங்க எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அமரன் 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வெறும் 19 நாட்களில். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான மகத்தான சாதனைகளை இந்த அமரன் படம் பண்ண போகுது அப்படின்னு.